கார்த்தி ரேவதி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவீன்ட்டையும் துர்காக்கிட்டையும் வந்து சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கவும் அப்போ வந்து சாம்பிடிஸ்ரீ வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ சாம்பிடிஸ்ரீ வந்ததுமே எதுக்காக அப்படி ரோட்டில் வச்சு வம்பு இழுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீனை அடிக்கிறதுக்காக கை ஓங்கவும் உடனே துர்கா வந்து பிடிக்கிறாங்க. எங்க பாருங்கம்மா, என் கண் முன்னாடியே என் புருஷனை அடிக்கிறத நான் வந்து பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன துர்கா, உனக்கு உங்க அம்மாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு வந்து துணிஞ்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எங்க பாருங்க, எங்க அம்மாவை எதிர்த்து பேசுறதுக்கு நான் வரல, ஆனா அதே நேரம் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நீங்க என்ன வந்து அவரை கை நீட்டி அடிக்கிறத நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சாம்பிடிச்சு சொல்றாங்க, இவனுக்காகவா என்னை எதிர்த்து நீ பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது, ஏமா நான் பேசக்கூடாது, இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாம நீங்க பாட்டுக்கு வந்து இவர் மேல கை வைக்கிறதுக்காக பாக்குறீங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு பிடிக்கல அப்படிங்கும்போது, அத்தை நான் சொல்றது கேளுங்க, நீங்க கோவப்படாதீங்க, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, இங்க பாருடா, என்ன இதுக்கு மேலே என்னை அத்தைன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாம்பிடிச்சு வந்து கோவத்தோட போகவும் அப்போ துர்கா வந்து ரொம்பவே கோவத்தோட இருக்கிறாங்க. என்ன இருந்தாலும் சரிதான், என் புருஷனுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாம இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசுனது மட்டும் இல்லாமல் உங்களை கை நீட்டி அடிக்கிறதுக்காக வேறு இருக்கிறாங்க அப்படிங்கவும் அப்போ சந்திரகலா வந்து அவங்க துர்காவை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா துர்காவும் நவீனும் வீட்டுக்கு வரவும் அப்புறம் கோவத்தோட இங்கே இருந்துட்டு இருக்கும்போது அப்போ வந்து பாட்டி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே வந்து நவீனும் துர்காவும் வந்து அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அம்மா பாட்டுக்கு இவரை அடிக்கிறதுக்காக கை ஓங்குறாங்க, நான் எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும், இவர் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது உடனே பாட்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க அம்மாவுக்கு எப்பவுமே அவசர புத்தி ஜாஸ்தியாகி போச்சுது அப்படிங்கவும், இது புரியாம சித்தி என்னன்னா கொஞ்சம் கூடுதலாக வர வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கவும், உன் சித்தியோட குணம் தான் தெரிஞ்சதாச்சு, அவளுக்கு இதுதானே பொழப்பே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டியும் திட்டிட்டு இருக்கவும் அடுத்துங்க சாம்பிடிஸ்ரீ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே கோவத்தோட பேசிட்டு இருக்கும்போது, என்னாச்சு சாம்பிடிஸ்ரீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ரோட்டில் வச்சு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. கோவத்தோட அவங்க போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா ரேவதி வந்து அவங்க நவீனையும் துர்காவும் வந்து சந்திக்கிறாங்க. என்னாச்சு, அங்கே என்ன நடந்தது, அம்மா ரொம்ப கோவத்தோட வந்தாங்க அப்படிங்கும் போது, அக்கா அங்கே பாரு, இதுதான் நடந்துச்சுது, ஆனால் அதை புரிஞ்சுக்காம அம்மாவும் சித்தியும் சேர்ந்து இவங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படிங்கும் போது, சரி துர்கா நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததான் வந்து இங்க சந்திரகலாவை தான் காட்டுறாங்க. இப்போ சந்திரகலா வந்து சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டும் சொல்றாங்க, இந்த நவீன் துர்கா பிரச்சனை பெரிய பிரச்சனையை நம்ம ஆக்கிட்டா என்ன அப்படிங்கும்போது, என்ன சந்திரகலான்னு சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கவும், ஆமாம் துர்காவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவள் மற்ற பொண்ணுங்களை மாதிரிக்கு கிடையாது, எங்கள் அக்காவை எதிர்த்து பேசுகிற துணிவு அவள் ஒருத்திக்கு தான் இருக்குது, அவளுக்கு கொஞ்ச நாளே அவளுக்கு கோவம் வந்துடும், அதனால் அவளை கொஞ்சம் ஏற்றி விட்டுட்டா போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன சொல்ல வர அப்படிங்கவும் உடனே வந்து சந்திரகலா ஒரு திட்டத்தை போட்டு கொடுக்குறாங்க. இதை கிட்டதுமே சிவனாண்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க, சரியான திட்டத்தை போட்டு கொடுத்துருக்குற, இதை மட்டும் நம்ம செஞ்சிட்டோம்னா நம்ம நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படிங்கவும், ஆமாம் அம்மா பொண்ணுக்குள்ள பிரிவினையை பெருசாக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்ததான் வந்து ஒரு திட்டத்தை போட கொடுத்துருந்தாங்க. அதுபடி இங்கே பார்த்தோம்னா எங்கள் பாட்டி விட்ட தான் காட்டுறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, சாம்பிடிஸ்ரீ அம்மா உங்களை வர சொன்னாங்க அப்படின்னு நவீன்ட்டு சொல்லவும் உடனே எதுக்காக வர சொன்னாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, சரி என்னன்னு தெரியல நான் போய் பார்த்துட்டு வந்துடுது அப்படின்னு சொல்லி நவீன் கிளம்பும்போது அப்படி கிளம்பும்போது அவங்க கால் தடுக்குது. உடனே வந்து பாட்டி சொல்கிறாங்க, என்னப்பா நீ போகும்போது இந்த மாதிரி கால் தடுக்குது, சரி நீ வேணா போக வேண்டாம் அப்படிங்கும்போது, இல்லை பாட்டி அத்தை வந்து என்னை வர சொல்லி இருக்கிறாங்க, எதுக்காக வர சொன்னாங்கன்னு தெரியல, அதனால நான் கேட்டுட்டு வந்துடுது அப்படிங்கவும், சரி கொஞ்சம் தண்ணியாவது குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்கவும் தண்ணி குடிச்சிட்டு நவீன் வந்து கிளம்புறாங்க. நேராக பார்த்தோம்னா சாம்பிடிஸ்ரீ வந்து அங்கே பஞ்சாயத்து ஆஃபீஸில் தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்க சில வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கவும் அப்போ அங்கே வந்து நவீன் வராங்க. நவீனை பார்த்ததுமே சாம்பிடிஸ்ரீ நீ எதுக்காக அங்கே வந்திருக்கிற அப்படிங்கும்போது, என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தானே என்னை சந்திக்கணும்னு சொல்லி வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொன்னார், அதனால தான் நாங்கள் வந்தோம் அப்படிங்கவும், உன் முகத்திலே முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன், இதில் வர நான் உன்னை சந்திக்கிறதுக்காக வர சொன்னேன்னா ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே நவீனுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னது அத்தை தானே வர சொன்னாங்கன்ட்டு ஒருத்தர் வந்து சொன்னார், என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு திரும்ப நவீன் இங்கேருந்து கிளம்பி போகவும் அப்போ வந்து பார்த்தோம்னா அந்த ஆஃபீஸில் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நீங்கள் சொன்ன மாதிரிக்கே நவீனுங்க வந்துட்டு போகிறாரு அப்படிங்கவும், சரி நம்ம திட்டம் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டியும் முத்துவேலும் வந்து நவீனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அப்போ நவீன் வந்து அந்த வழியோட வந்துட்டு இருக்கிறாங்க. உடனே சிவனாண்டியும் முத்துவேலும் திரும்பவும் நவீன் கிட்ட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கும்போது, என்ன திரும்பவும்
வந்து வம்பு இழுத்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கும்போது ஆமாண்டா வம்பு தான் இழுத்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா நவீன் அடிக்கிறதுக்காக 2 பேரும் வரவும் அப்போ நவீன் வந்து தப்பிச்சு ஓடுறாங்க. ஆனாலும் வந்து அவங்க கிட்ட சிக்கிக்கிட்டுதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு கட்டையை வச்சு அவங்க நவீனை போட்டு அடிச்சிடவும் நவீன் அப்படியே வந்து மயக்கமாயி அவங்க கீழே விழுந்துருந்தாங்க. அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து அவங்க துர்காவை தான் காட்டுறாங்க. அப்போ என்னது இவ்வளோ நேரம் ஆச்சுது இன்னும் ஆளை காணலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் நவீன் ஃபோனை எடுக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ பாட்டியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன இவ்வளோ நேரம் ஆச்சுது நவீனை காணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதுதானே எனக்கும் ஒன்றும் புரியல பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தாலும் ஃபோனே எடுக்கலை. என்ன பண்ணுறதுக்குன்னே தெரியல. அப்போ உடனே வந்து துர்கா சொல்கிறாங்க, அம்மா கூப்பிட்டதா தானே நவீன் போனாரு, சரி நான் வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வர அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நான் போய் கேட்டுட்டு வந்துடுது அப்படின்ட்டு துர்கா வந்து இங்கே சாம்பிடிஸ்வரி வீட்டுக்கு வராங்க. அதே நேரத்தில் இங்கே சந்திரகலா பார்த்தோம்னா அவங்க நவீன் இருக்கிறாங்களா அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததுமே சாம்பிடிஸ்வரியோட வளையல் செருப்பு இப்படி சில பொருள் எல்லாம் அங்கே தூக்கி வீசுறாங்க. எதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படிங்கும்போது எங்கள் அக்கா இங்கே வந்த மாதிரிக்கு இருக்கணும், அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கவும் நல்ல ஐடியா பண்ணியிருக்கிற அப்படிங்கிறாங்க. சரி இந்த நவீன இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படிங்கும்போது உடனே ஒரு இடத்துல வந்து குழி தோண்டி அவங்கள வந்து உள்ளே வச்சிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து இங்கே நவீன காணலன்னு சொல்லிட்டு அவங்க துர்கா வந்து சாம்பிடிஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க கேட்குறாங்க, அம்மா அம்மா நீங்கள் கூப்பிட்டதா சொல்லிட்டு தானே நவீன் வந்தார், அவர் இன்னும் வரல, எங்கே போயிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சாம்பிடிஸ்வரி வந்து சொல்கிறாங்க, நான் ஒன்றும் அவனை கூப்பிட்டெல்லாம் அனுப்பலை, அவன் தான் வந்து என்னை பார்த்தான், அப்பமே அவன் போயிட்டா அப்படிங்கும்போது என்னம்மா நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் புருஷன் உங்களை பார்க்க வந்தார், அதுக்கப்புறமா அவர் வரவே இல்லை, ஃபோன் பண்ணலாலும் ஃபோனும் எடுக்கவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அவர் என்ன பண்ணினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இதை கேட்டதுமே உடனே சாம்பிடிஸ்வரி வந்து கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, உங்ககிட்ட பேச நான் தயாராகவே இல்லை, ஒழுங்கு மரியாதை இங்கே இருந்து போயிரு, அவன் எங்கே போனான்னு சொல்லிட்டு எனக்குன்னு தெரியும், இங்கே வந்து நின்றுட்டு இருக்கிற அப்படிங்கவும் இங்கே பாருங்க என் புருஷனுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு துர்கா கோவத்தோட போகவும் அப்போ கார்த்தி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்குன்னு தெரியல பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க நவீன் வந்து காணலன்னு சொல்லிட்டு துர்கா வந்துட்டு இருக்கவும் அப்போ வரக்கூடிய வழியில் அவங்களுடைய அதாவது அவங்க சாம்பிடிஸ்வரியோட வளையல் செருப்பெல்லாம் இருக்குது. இதை பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியலையே என் புருஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க வந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்தில் வந்து இந்த மாதிரி புகார் கொடுத்துறவும் அப்போ பஞ்சாயத்தில் வந்து சாம்பிடிஸ்வரியை வந்து கூப்பிடுறாங்க. அப்போ உடனே சாம்பிடிஸ்வரி அங்கே வரவும் அப்போ எல்லாருமே வந்துருந்தாங்க. உடனே வந்து பஞ்சாயத்தில் வச்சு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, இப்படி என் புருஷனை காணலை, ஆனால் என் புருஷனை வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல, என் புருஷனை நேற்று காணணும்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது இவங்களுடைய வளையல் செருப்பெல்லாம் அந்த இடத்துல கிடந்தது, என் புருஷனை இவங்க தான் ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே சாம்பிடிஸ்வரியும் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ ரேவதி வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என்னங்க இந்த மாதிரிலாம் அவள் சொல்லிட்டு இருக்கிறா அப்படிங்கும்போது கண்டிப்பாக அம்மா அப்படி செய்யக்கூடிய ஆளே கிடையாது அப்படிங்கவும் அப்போ கார்த்தி வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அத்தை இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது, ஆனால் துர்காவும் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையா, அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அத்தையோட வளையல் செருப்பெல்லாம் இருக்குது வேற சொல்லுதா, என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கார்த்தி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கவும் அப்போ வந்து சாம்பிடிஸ்வரி சொல்றாங்க, உன் புருஷனை காணலன்னா நீ கம்ப்ளைண்ட் கொடு, ஆனா அதுக்கு நான் தான் காரணம்னு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கவும் அதுக்கு காரணம் உங்க வலையில செருப்பு இதெல்லாம் கிடக்குது அப்படின்னு சொல்லும் போது என் புருஷனை நீங்க தான் ஏதோ பண்ணிட்டீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு துர்கா வந்து பயங்கரமா கடந்து திட்டிட்டு இருக்கவும் அப்போ பஞ்சாயத்துல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சாம்பிடிஸ்வரி அம்மா உங்க பொண்ணே உங்க மேல இந்த மாதிரிக்கு பழி சுமத்துறாங்க, இப்போ என்ன பண்றதுக்கு, நவீன வர காணல, நவீன் எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ கார்த்தி வந்து துர்கா கிட்ட சொல்றாங்க, துர்கா எனக்கு ஒரு நாள் டைம் கொடு, நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி நான் வந்து கண்டுபிடிச்சி நவீனை எப்படியாவது நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கவும் அப்போ துர்கா வந்து கேட்கவே மாட்டுக்கிறாங்க. அப்போ வந்து மயில் வாகனம் ரேவதி ராஜராஜன் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியுங்களா, அவள் கோவப்பட்டு பேசுவாளே தவிர மற்றபடி இந்த மாதிரிலாம் அவள் செய்ய மாட்டா, அதனால சொல்றதை கேளு, அதுதான் மாப்பிள்ள வந்து ஒரு நாள் டைம் கேட்டிருக்காருல, எப்படி அவர் நவீனை கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ துர்கா சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே என் புருஷன் வந்தாகணும், அப்படி மட்டும் வரலன்னா இவங்க மேல வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், இவங்களை நான் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து பஞ்சாயத்துன்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஒரு நாள் டைம் கொடுத்துருக்காங்களா, அதுக்குள்ளே எப்படியும் நவீனை வந்து கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பார்த்தோம்னா ரொம்பவே பரபரப்பாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. இப்போ சந்திரகலா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த கார்த்தி ஒரு நாள் டைம் கேட்டிருக்கிறான், ஒரு நாள் இல்லை ஒரு மாதம் ஆனாலும் சரி எவ்வளோ நாளாக ஆனாலும் சரி கண்டிப்பாக அவன் கண்டுபிடிக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதோட எங்கள் அக்காவோட கதையை அவளே அதாவது அவள் பொண்ணு துர்காவே முடிச்சு வச்சிருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து சிவனாண்டிட்டையும் முத்துவேல்ட்டு சொல்லி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் சந்திரா, நீ சரியான திட்டம் போட்டு கொடுத்துருக்குற, அவள் பொண்ணை வச்சு அவள் கதையை முடிச்சிட்டான் பார்த்தியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கவும் அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தி வந்து நவீனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்க, நவீனை ஒரு நாளைக்குள்ள அவங்க எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.